பயங்கர நியூஸா எடுத்து போட்டு, அதாவது நின்னா செய்தி நடந்தா சம்பவம்ன்ற மாதிரி நம்ம நின்னா செய்தி நடந்தா சம்பவம் ஆக்கிட்டு இருக்காங்க. மிஸ் என்னை பென்சில குத்திட்டான், மிஸ் என்னை பேனால குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சும்மா நின்னது நடந்தது உட்காந்தது அவர் கூட கம்பாரிசன் பண்ணிட்டாரு மாதிரி என்ன பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு படிச்ச மருத்துவ ஒரு இன்டெலிஜென்ஸான ஆளை பத்தி தப்பா பொய்யா பிரச்சாரம் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கான பலனை கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா சரி ஓகே, அது வேற டாபிக். ஓகேங்களா, இவ்வளவு மரியாதையா நான் நடந்துக்கிறேன். எப்ப என்னோட உரிமைகள் கேட்கப்படுதோ அந்த இடங்களை கேட்கப்படுவேன். இவன் ஒரு படிச்ச நபர் அப்படின்றனால எல்லாத்தையும் தைரியமா தட்டி கேட்கறான். இவனோட கெத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மளுக்குலாம் அந்த தன்மை இல்லையென்று நிறைய பேர் பொறாமப்பட்டு நம்ம மேல நிறைய பழிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே போனது போகட்டும், மக்கள் கிட்ட எவ்வளவு நம்ம நாகரிகமா நடந்து வந்தோமோ கண்டிப்பா அதுக்காக இறைவன் நம்மளுக்கு மேற்கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவுதான் வாழ்க்கையில ஹீரோவா இருந்தாலும் சரிங்க, பொது வாழ்க்கையில ஹீரோவா இருந்தாலும் சரிங்க, தடங்கல்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். இதை கடந்து செல்வதுதான் கதாநாயகன். ஓகேங்களா, சோ மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பழைய மாதிரி ஆதரவு கொடுங்க. ஆல்ரெடி நம்ம மக்கள் கிட்ட முகம் பதிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எவ்வளவு தடைகள் சோதனைகள் வந்தாலும் ஒவ்வொரு தடைக்கெல்லாம் தூக்கி 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 எரிஞ்சிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். எல்லா மக்களுக்கும் தெரியும் திவாகர் எந்த மாதிரி பையன், நல்ல எந்த மாதிரி நபர், எந்த மாதிரி நேர்மையான நபர்னு. நிரந்திய வதந்திகளை தேவையே இல்லாம இப்போதைக்கு மௌனம் காக்கிறது நல்லதுங்க. அதனால நான் மௌனம் காத்துக்கிட்டு வரேன். எல்லாத்துக்கும் மேல இறைவன் சக்தி இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. யாரையும் அழிச்சிட முடியாது. சோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.